ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்மளோட திரும்பி செகண்ட் பட்ஜெட் செஷனுக்கு வரலாம். ஸோ லாஸ்ட் பட்ஜெட் டிஸ்கஷனில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் கார்பரேட்ஸ்க்கும் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்க்கும் இந்த பட்ஜெட்னால என்னென்ன சேஞ்சஸ் வருதுங்கிறத நான் டிஸ்கஸ் பண்ணி போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செஷனில் ஒரு பட்ஜெட் டாக்குமெண்ட்டை எப்படி ரீட் பண்ணோம், ஒரு பட்ஜெட் பற்றின ஒரு காம்ப்ரிஹென்சிவ் வியூ, அதாவது ஒரு பட்ஜெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இப்போ நியூஸில் ப்ரிவலண்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஸ்லாப். அது தவிர்த்து கார்பரேட்ஸ்க்கு சில கன்செஷன், சில புது ஸ்கீம்ஸ், சில இடத்துல செலவு அதிகப்படுத்துறது, சில இடத்துல குறைக்கிறது, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும், நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும் ஒரு பட்ஜெட்ல. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு பட்ஜெட்டை காம்ப்ரிஹென்சிவா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ இவ்வளோ அனௌன்ஸ்மெண்ட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணுமா, இல்லை பேசிக்கா நம்ம ஒரு பட்ஜெட்டை, இந்த பட்ஜெட் வந்து என்ன மாதிரி இம்பாக்ட் எக்கானமியில இருக்க போது, என்ன மாதிரி இம்பாக்ட் வந்து மக்களுக்கு இருக்க போதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணுமா, இல்லைனா அந்த கீ ஃபீச்சர்ஸ், பட்ஜெட்டோட பேசிக் டாக்குமெண்ட்ஸ் கீ ஃபீச்சர்ஸ் ஹைலைட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதுலேருந்து நம்ம எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத இந்த பட்ஜெட் செஷன்ல பார்க்கலாம். ஸோ ஹவு டு ரீட் அ பட்ஜெட் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், அப்படியே நம்ம பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ணும்போது எப்படி ரீட் பண்ணுங்கிறது கற்றுக்கும் போது இந்த யூனியன் பட்ஜெட் என்ன மாதிரி இம்பாக்ட் நம்ம எக்கானமிக்கு ஆஸ் அ ஹோல் ஒரு காம்ப்ரிஹென்சிவா பார்க்கும்போது இருக்க போதுங்கிறதையும் அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பட்ஜெட்டை பேசிக்கலா ஒரு பட்ஜெட் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஒரு பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ் ரீட் பண்ணணும்னா நீங்கள் சும்மா கூகுளில் போய் இந்த மாதிரி யூனியன் பட்ஜெட் 2025 அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்தியா பட்ஜெட் டேப்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த இந்தியா பட்ஜெட் இந்த டேபுங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேஜ் தான். ஸோ இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ கீ பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ், பட்ஜெட் ஹைலைட்ஸ். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக பட்ஜெட் பற்றி புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பட்ஜெட் ஹைலைட்ஸை கிளிக் பண்ணலாம். இப்படி ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போய் நீங்கள் பட்ஜெட்டோட ஹைலைட்ஸ் பார்க்கலாம். அதாவது பட்ஜெட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அவங்களோட கோல் எங்கே, ஸோ என்னென்னத்தில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இ, இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்போர்ட். ஸோ அவங்களோட டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க விக்சித் பாரத் அப்படிங்கிறத நோக்கி போகிறாங்க, எங்கெங்க செலவு பண்ணியிருக்காங்க, ஸோ எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரீப், யூத், அனந்ததா அண்ட் நாரின்னு போட்டிருக்காங்க. ஃபார்மர்ஸ், யூத், புவர் அண்ட் விமன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது ரிலேட்டட் மெஷர்ஸ். ஸோ எப்பயுமே வந்து ஒரு பட்ஜெட் வந்து அவங்க கோல் எங்க, டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக தான் அவங்க மெஷர்ஸ்லாம் யூஸ்வலாக அதோட அலைன் பண்ணியிருக்க மாதிரி தான் அவங்க எழுதியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ், இவங்க வந்து இது வெறும் ஹைலைட்ஸுங்கிறதுனால முக்கியமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இதில் படிக்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக தோணும். பட் உள்ளே போய் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது தான் இந்த பட்ஜெட்னால என்ன இம்பேக்ட் இருக்கு, என்ன நெகட்டிவ் சைடுங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே இன்னும் கொஞ்சம் கீழே போனீங்கன்னா இதெல்லாம் நிறைய ஸ்கீம்ஸ், இனோவேஷனுக்கு என்ன பண்ணுறாங்க, யூத்துக்கு என்ன பண்ணுறாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இது பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேருந்து பணம் வருது, எங்கே அந்த பணத்தை அவங்க செலவு பண்ண போகிறாங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு பட்ஜெட்டை நீங்கள் ரீட் பண்ணணும், இல்லை ஒரு பட்ஜெட்டை காம்ப்ரிஹென்சிவாக இந்த நட்ஷல் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை, இந்த பேஜை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இது நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எங்கேருந்து ரெவென்யூ பணம் வருது உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, இன்கம் டேக்ஸ்லேருந்து 22% வருது, ஜிஎஸ்டிலேருந்து 18% அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்கலாம், கார்பரேட் டேக்ஸ்லேருந்து 17%, பாரோவிங்ஸ் 24%. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் குறைச்சிருக்காங்க, நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ இன்கம் டேக்ஸ்லேருந்து 22%னா உங்களுக்கு இங்கே நீங்கள் ஒரு கம்பேரிசன் பண்ணணும். கார்பரேட் டேக்ஸ் வெறும் 17% தான் இருக்கு, ஆனால் மற்றபடி இன்கம் டேக்ஸ் வந்து கார்பரேட் டேக்ஸை விட அதிகமாக இருக்கு, ஜிஎஸ்டி வந்து கார்பரேட் டேக்ஸை விட அதிகமாக இருக்கு, ஜிஎஸ்டிலேருந்து வர ருப்பி. ஸோ இப்போ நம்ம தான் இன்கம் டேக்ஸும் கட்ட போகிறோம், ஒரு பொருள் வாங்கும் போதோ இல்லை செலவு பண்ணும் போதோ ஜிஎஸ்டியும் நம்ம தான் கட்ட போகிறோம். இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் குறைச்சிருக்காங்க, குறைச்சிருந்தாலும் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி மூலமாக நம்ம டேக்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட்டில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இன்கம் டேக்ஸை குறைச்சதுனால, அந்த ஸ்லாப் சேஞ்சஸ்லாம் பண்ணதுனால நம்ம இக்கானமியில் வந்து அவங்களுக்கு வந்து வர ரெவென்யூவில் பல லட்சம் கோடி ரூபாய்கள் வந்து குறைய போகுது. ஸோ இப்போ அதை வந்து அவங்க எப்படி மேக்கப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இன்னும் கடன் வாங்க போகிறாங்களா, ஏன்னா அது இன்னும் பேர்டன் நம்மளுக்கு. இப்போ கடன் வாங்கலைன்னா என்ன பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த பட்ஜெட்டில் வந்து
அவங்க பிஸ்கல் டிசிப்ளினை மெயின்டைன் பண்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நான் கடன் வாங்க மாட்டேன், கடனை குறைச்சிட்டே வர போறேன், என் பிஸ்கல் டெபிசிட்டை நான் குறைக்க போறேன் அப்படிங்கிறது தான் அந்த பட்ஜெட்ல அவங்க சொல்றாங்க. ஸோ போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து வாங்குற கடன் வந்து கொஞ்சம் கம்மியா தான் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த வருஷம் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் குறைச்சதுனால ரெவென்யூவோட முக்கியமான பங்கு வந்து குறையுது. அப்படி இருந்துமே அவங்க வந்து கடன் வாங்கல. ஸோ அது வந்து நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா, போன வீடியோல பார்த்தீங்கன்னா அது நம்ம பாண்ட் ரேட்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசியிருப்போம். ஆனா நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேற ஏதாவது வழியில பணம் வருது அப்படின்னா தட் இஸ் ஓகே. ரெவென்யூ ஜெனரேஷன் மெஷர்ஸ் இருக்கு வருது. ஏன்னா ஒரு பட்ஜெட்டுங்கிறது தேவையான அளவுக்கு டெவலப்மெண்ட்டுக்கும் அக்ரிகல்ச்சருக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், நான் காஸ்ட் கட் பண்ணி நான் வந்து கடனை குறைக்க போறேங்கிறது லாங் டேர்ம்ல நம்ம எக்கானமிக்கு டெவலப்மெண்ட் கொடுக்காது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பாரோவிங்ஸ் வந்து 24% இருக்கு. ஸோ என்னதான் வந்து அவங்க கடனை வந்து குறைச்சாலும் பாரோவிங்ஸ் வந்து ஒரு கணிசமான தொகை இருக்கு நம்ம பட்ஜெட்ல. ஸோ இப்போ நீங்க அப்படியே ருப்பி எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எங்கெங்கேருந்து மேஜரா பணம் வருது. ஸோ இப்போ கார்பரேட் டேக்ஸ் வந்து இவ்வளவு குறைவா இருக்கு மற்ற டேக்ஸ் எல்லாம் விட. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கவர்மெண்டோட முக்கியமான ரீசன் கார்பரேட் டேக்ஸ் குறைக்கிறதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த டிமாண்ட் ஸ்பர் பண்ணும் எக்கானமில. கார்பரேட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமா ப்ராஃபிட்ஸ் கையில இருந்தா அவங்க வந்து புது பிளான்ஸ் ஓபன் பண்ணுவாங்க, புது ஃபேக்டரிஸ் ஓபன் பண்ணுவாங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்குவாங்க அப்படிங்கிறது எண்ணம். பட் அது யூஸ்வலா நடக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு கார்பரேட்ஸ்க்கு எவ்வளவு பணம் கையில இருந்தாலும் ஒரு எக்கானமில டிமாண்ட் அதிகமா இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த நெசசிட்டி வரும். இப்ப டிமாண்டே இல்ல, கன்சியூமர் வந்து இல்ல எனக்கு, அதனால நான் எதுக்காக புதுசா ஃபேக்டரி ஓபன் பண்ணும், எதுக்காக புதுசா ஆளுங்களை எம்ப்ளாய் பண்ணும்? டிமாண்ட் அதிகமா இருந்தா தான் நான் அதை பண்ண முடியும். ஸோ கன்சம்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா காமன் மேன் கையில பணம் இருக்கணும். அண்ட் மோர் ஓவர் டாக்ஸ் குறையறதுனால மட்டுமே வந்து ஒரு கார்பரேட் வந்து புது ஃபேக்டரி ஓபன் பண்ணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. பட் கார்பரேட் டாக்ஸ் கம்மியா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து எக்கானமியை ஸ்டிமுலேட் பண்றது தான். இப்ப பணம் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா அதிகமா இருக்கிறது ஸ்கீம்ஸ்க்கு போகுது, சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸ்க்கு போகுது. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், நீங்க இதுதான் முக்கியமா இங்க பார்க்கணும். இப்ப மற்றது எல்லாத்தையுமே விட்டுருவோம். இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பிஸ்கல் டிசிப்ளின் மெயின்டைன் பண்றோம், நாங்க கடன் அதிகமா வாங்க போறதில்லன்னு கட் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஆனா அப்படி இருந்துமே இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பே பண்றோம்னு பாருங்க. 20% நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னதான் பிஸ்கல் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணாலும் இன்ட்ரெஸ்ட் ஒரு கணிசமான தொகை வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டே 20% போச்சுன்னா மற்ற எக்ஸ்பெண்டிச்சருக்கு நம்ம எப்படி மிச்சம் இருக்க 80% தான் நம்ம அலோகேட் பண்ண போறோம். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரெசிப்ட்ஸ் இருக்கும். ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் ரெசிப்ட்ஸுங்கிறது இன்கம், எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது உங்களுக்கு புரியும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ்ல பணம் போடுறது. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது டே டு டே ஆபரேஷன்ஸ்ல பணம் போடுறது. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப அதிகமா இருக்கு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறைவா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஸோ இது வெறும் கீ ஹைலைட்ஸ் தான். இதுலயே வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், இப்ப இங்க பாத்தீங்கன்னா எந்தெந்த செக்டர்ஸ்ல மேஜரா ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, டிஃபென்ஸ், ரூரல், அக்ரிகல்ச்சர் 4வதா வருது. ஸோ இன்னும் இந்த பட்ஜெட்டை பத்தி தெளிவா போயிடும். இப்ப வந்து இவங்க எங்கேருந்து பணம் வருது, எங்கேருந்து போகுதுங்கிறத நீங்க பாத்துட்டீங்க. ஸோ இப்ப எனக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். இப்ப பணம் எங்கெங்க செலவு பண்றாங்க, அக்ரிகல்ச்சர் 4வதா வந்திருக்கு, அக்ரிகல்ச்சருக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படிங்கறத நான் பார்க்கணும். அப்படின்னா நான் இங்க போய் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட், எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரொஃபைல், நீங்க இது ஒன்னொன்னுத்தையும் கிளிக் பண்ணும்போது சம்மரி ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் கிளிக் பண்ணீங்கன்னா எங்கெங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கிறது உங்களுக்கு போட்டிருப்பாங்க. இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரொஃபைல கிளிக் பண்ணீங்கன்னா இது ஒரு 300 பக்க டாக்குமெண்ட். இது ஃபுல்லா நீங்க படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஃபுல்லா ரீட் பண்ணுங்கிறத விட உங்களுக்கு முக்கியமா தெரிய வேண்டிய சில விஷயங்கள். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து சில டேபிள்ஸ் மட்டும் நான் எடுத்து ஒரு பிபிடில போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது நம்ம கீ ஹைலைட்ஸ்ல இருந்து எடுத்தது இப்ப டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரொஃபைல்ல இருக்கிற ஒரு டேபிள் இது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, 23-24 எவ்வளோ, 25-24 எவ்வளோ,
24-25 எவ்வளோ, 25-26 எவ்வளோங்கிறத போட்டிருக்காங்க. முக்கியமான செக்டர்ஸ்லாம் பாருங்க, அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான செக்டர்ஸ். ஏன் அக்ரிகல்ச்சர் முக்கியமான செக்டர்? நாட்டில், இந்தியாவில் 50% மேல விவசாயிகள் தான் இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் முக்கியமான செக்டர். ஸோ அதை டெவலப் பண்ணணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய அமௌண்ட் வந்து அவங்க அலோகேட் பண்ணல அக்ரிகல்ச்சருக்கு. ஏறி இருக்கு, பட் ரொம்ப பெருசா எதுவும் ஏறல. அதேதான் எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ரொம்ப ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை, அதிகமாலாம் ஏறல. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா அதே நேரம் ஸோ கோர் செக்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அமௌண்ட் வந்து ஏறல, பெரிய சேஞ்ச் இல்லை, அதிகமா அலோகேஷன் இல்லை. சப்சிடிஸ் பாருங்க, யூஸ்வலா அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்க்கு சப்சிடிஸ் கொடுப்பாங்க. பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சப்சிடிஸையும் வந்து கவர்மெண்ட் கட் பண்ணிட்டாங்க. 6% தான் சப்சிடிஸ் கொடுத்துருக்காங்க அக்ரிகல்ச்சருக்கு. சில சப்சிடிஸ்லாம் வந்து நெகட்டிவ்ல போயிடுச்சு. ஃபர்டிலைசர் சப்சிடி பாத்தீங்கன்னா சேஞ்ச் வந்து நெகட்டிவ்ல போயிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் சப்சிடி இல்ல, எல்பிஜி சப்சிடி குறைஞ்சிடுச்சு. ஸோ நம்ம முன்னாடியே பேசணும் இல்லையா, இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் கொடுத்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய நியூஸ் ஆச்சு. அதனால நிறைய பேர் சந்தோஷமா இருந்தாங்க, நான் உட்பட. ஆனா எக்கானமிஸ்டோட வியூலாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. அவங்க ஏன் அப்படி வந்து அதுல பெரிய சந்தோஷம் அடையலன்னா, இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் குறைக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு கணிசமான ரெவென்யூ குறையுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ரெவென்யூ குறைஞ்சா கவர்மெண்ட் எப்படி நம்ம ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபண்ட் பண்ண போறாங்க? அவங்க கடனும் அதிகமா வாங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க வந்து காஸ்ட் கட்டிங் பண்றாங்க. முக்கியமான செக்டர்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாம, அவ்வளவா டெவலப் பண்ணாம, அவ்வளவா பணம் அலோகேட் பண்ணாமலோ இல்ல சப்சிடிஸை குறைச்சோ காஸ்ட் கட்டிங் பண்றாங்க. அது ஒரு பாயிண்ட். அது வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் டெவலப்மெண்ட் இருக்காது. பெருவாரியான மக்கள் தொகை வந்து இந்த சப்சிடிஸ் குறைக்கிறதெல்லாம் நல்லா பாதிக்கக்கூடும். ஏன்னா 70% வந்து நாட்டுல ரூரல்ல தான் இருக்காங்க. ரூரல் எம்ப்ளாய்மெண்ட், ரூரல் அக்ரிகல்ச்சரை நம்பிதான் அவங்க ரெவென்யூ இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் குறைச்சதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறிய அளவிலான மக்கள் தொகைக்கு தான். அது பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணாது. அப்படியே இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் குறைச்சா கூட இந்த மக்கள் வந்து போய் அக்ரிகல்ச்சர்லயோ இதுலயோ போட போதில்லை. அவங்க சேவிங்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணலாம், இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல போடலாம், அதான் பண்ணுவாங்க. ஸோ ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கோ அக்ரிகல்ச்சருக்கோ இது எந்த மாதிரியான இம்பாக்டும் பண்ணாது. உதாரணத்துக்கு இப்ப ஆவரேஜ் மந்த்லி சேவிங்ஸ் சேலரி இயர்லி பாத்தீங்கன்னா இந்தியா பாருங்க, ஆவரேஜ் மந்த்லி சேலரி ஃபார் எம்ப்ளாய்டு பீப்புள் இது 46,861 ஆவரேஜ் மந்த்லி சேலரி. இப்ப ஜனவரி 2025 டேட்டா படி பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஆனுவல் சேலரியே வந்து 1,80,000 ரூபாய் தான் ஒரு ஆளுக்கு. அதாவது ஒரு ஆள் வந்து மாசத்துல 15,000 இருந்து 20,000 ரூபாய் வாங்குறான். அதாவது இவங்க எல்லாம் சேலரிட் பீப்புள் பத்தி பேசுறாங்க. சேலரிட் பீப்புளே வந்து 15,000 இருந்து 20,000 ரூபாய் தான் ஆவரேஜ் சேலரி ஒரு ஆளுக்கு. ஸோ 50%க்கு மேலதான் உங்களுக்கு அந்த டாக்ஸ் ஸ்லாப்ல பெனிஃபிட் ஆவாங்க. அது கூட 50%மும் பெனிஃபிட் ஆவாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. 50% கீழே வந்து இந்த டாக்ஸ் ஸ்லாபே அவங்களுக்கு தேவை கிடையாது. இது வந்து சேலரிட் பீப்புள் மட்டும். 50%க்கு மேல இருக்கிற அந்த அக்ரிகல்ச்சர் பீப்புள் வந்து இதெல்லாம் எதுவுமே வந்து அவங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ இவங்க போட்டிருக்க அந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாபோ எதுவோ எக்கானமியை பயங்கரமா ஸ்டிமுலேட் பண்ணி growth கொண்டு வர போறது இல்லை. அதே நேரம் இவங்க பண்ற காஸ்ட் கட்டிங்னால என்ன ஆகுதுன்னா, அக்ரிகல்ச்சரும் ஃபார்மர்ஸ்க்கோ இல்ல பெட்ரோல் டீசல் விலை ஏறுறதுனாலயோ அதுக்கெல்லாம் எந்த ப்ரொவிஷன்ஸும் பெருசா கொண்டு வரல. ஸோ அதனால வந்து சராசரியா இருக்கிற ஒரு மனுஷன், ஆவரேஜ்க்கு கீழே இருக்க மனுஷன், 70% மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. அதனாலதான் எக்கானமிஸ்ட் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் லாபம் வந்து பெருசா வரவேற்கல. இன்னும் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இத பாருங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, கவர்மெண்ட் வந்து காஸ்ட் கட்டிங் பண்றாங்க, அதிகமா கடன் வாங்கல, எக்ஸ்பெண்டிச்சரை கட் பண்றாங்கன்னு. ஸோ ஒன் ஆஃப் த பிளான்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் டு ரைஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அசெட் மானிட்டைசேஷன் பிளான். பட்ஜெட்ல 21-22ல ஐ திங்க் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்ப அசெட் மானிட்டைசேஷன் பண்ணாங்க. இப்ப மறுபடியும் 25-26 இந்த யூனியன் பட்ஜெட்ல 10 lakh crore வந்து டார்கெட்டா வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அசெட் மானிட்டைசேஷன் பிளான்னா கவர்மெண்டோட ஓன் ப்ராப்பர்ட்டி ஆசெட்டை வந்து ஒரு லீஸ்க்கோ இல்ல ஒரு பிரைவேட்க்கோ கொஞ்ச நாளைக்கு கொடுத்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல கொடுத்து அதன் மூலமா ஒரு கமிஷனோ ஒரு ரெவென்யூவோ எடுக்கிறது தான் அசெட் மானிட்டைசேஷன். உதாரணத்துக்கு நீங்க ரோட் டோல் ஹைவே டோல்ஸ் இருக்குல்ல, டோல் கேட்ஸ் எல்லாம் பிரைவேடைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பிரைவேட் பார்ட்டி தான் டோல்ஸ் கலெக்ட் பண்றாங்க. தட் இஸ் அ பார்ட் ஆஃப் அசெட் மானிட்டைசேஷன்.
இன்வெட்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க இன்வெட்ஸ் ரேட்ஸ்லாம். ஸோ அது வந்து கவர்மெண்ட் அவங்களோட அசெட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃபினிஷ்ட் அசெட் ரெண்டுமே வந்து அவங்க ஒரு ட்ரஸ்ட்ட கொடுத்து ட்ரஸ்ட் மூலமா பப்ளிக்ட ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்றாங்க இல்லையா. ஸோ அதுவும் அசெட் மானிட்டைசேஷன். ஸோ அசெட் மானிட்டைசேஷன்ங்கிறது இன் சம் கண்ட்ரீஸ் ஓனர்ஷிப்பே டிரான்ஸ்ஃபர் ஆகும், இன் சம் கண்ட்ரீஸ் ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆகாது, கான்ட்ராக்ட் பேசிஸ்ல அந்த டைம் பீரியட் வரைக்கும் இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆகாது, கான்ட்ராக்ட் பேசிஸ்லயோ லீஸ் பேசிஸ்லயோ பிரைவேடைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டியும் நிறைய அசெட்ஸ் ரோட்வேஸ், முக்கியமா ரோட்வேஸ்ல நிறைய பிரைவேடைஸ் பண்றதுக்கு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி கவர்மெண்ட் பணம் ரைஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ காஸ்ட் கட்டிங் அந்த பாரோவிங்ஸை குறைக்கிறதே வந்து பிரைவேடைசேஷனை புஷ் பண்றது தான். இப்போ எல்ஐசி வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா கவர்மெண்ட் வந்து தன்னுடைய பங்கை வந்து அந்த கவர்மெண்ட் இதுல இருந்து எடுத்து பப்ளிக்கு தன்னுடைய பங்கு குறைச்சிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐசி வந்து ஐபிஓ நடந்துச்சு இல்லையா. ஸோ பப்ளிக் அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மற்ற இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கூட அதுல இப்போ ஒரு ஓனர்ஷிப்போட இருக்காங்க. ஸோ தட் இஸ் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். இந்த வாட்டியும் வந்து 46,000 crore வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா அவங்க ரைஸ் பண்றதா இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பிரைவேடைஸ் பண்றதுங்கிறதும் ஒரு கண்ட்ரிக்கு நல்லது இல்லை. ஏன்னா அது வந்து அப்புறம் காமன் மேனுக்கு அஃபோர்டபுளா இல்லாத அளவுக்கு போகும். ஒரு கிரைசிஸ் வந்துச்சுன்னா நம்ம கவர்மெண்ட் எந்த அசெட்ஸும் இருக்காது பேக்கப்க்கு. அப்போ எக்கானமிக்கல் டவுன் டர்ன் வந்து ஹெவியா இருக்கும். பட் இப்போதைக்கு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கு கம்பேர்ட் டு 21-22 2021. நீங்க அந்த கிராஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படிதான் நீங்க ஒரு பட்ஜெட்டை ரீட் பண்ணும். இன்னும் நிறைய டீடைல்ஸ், இன்னும் சில செக்டர் ஸ்பெசிஃபிக்கா நீங்க போய் ஒரு இதுக்கும் என்ன பிளான்ஸ் பண்ணிருக்காங்கன்னா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தாராளமா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போய் ஃபுல்லா ரீட் பண்ணலாம். எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட், இன்கம் ரெசிப்ட்ஸ்க்கு தனியா இருக்கும். ஸோ எல்லாமே நீங்க ரீட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு பேசிக்கா உங்களுக்கு ஒரு வியூ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, எப்படி ரீட் பண்ணி எப்படி ஒரு பட்ஜெட்டை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அண்ட் என்னோட வியூஸ் அபவுட் த பட்ஜெட்ஸும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த பட்ஜெட் பத்தி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா வியூஸ் இருந்துச்சு, அதை நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா காமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ. another வீடியோல சந்திப்போம்.